தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, மேகத்தாட்டுல அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரசும் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான், மதச்சார்பற்ற சனாதனமும் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யாரு கிருஷ்ணசாமி யாரு கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்ல, மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிக்கிறானோ, உணர்வோடு நிக்கிறவன்லாம் ஒன்னா நிக்கணும். நிப்பான் தமிழன் வந்தாதான் பயப்படுவான். அவன் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நிக்கும் போது நீ கொடுத்தே திரண்டு நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிக்க முடியாது. உரைய வைக்கலைன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு இல்ல, அது இல்ல, நமக்கு இருக்கு. ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்ல, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும் குறையுங்கிறாங்க. இப்ப வறட்சியை, பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது? இப்ப குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னும் தண்ணி இல்ல, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்யறவரை அதை போய் ஆய்வு செய்யல. பிரச்சனை இங்கே. அப்ப நம்ம ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி, எல்லாம் இருக்கு. ஆனா தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கிங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், மீத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கு. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப அதுல இப்ப எங்க அண்ணன், நம்ம கூட மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க பாரதிய ஜனதா. இப்ப இந்த தமிழர்களுக்கான உரிய நீர் உரிமை பாதுகாக்கப்படணும்னு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கும்? கர்நாடக மக்களின் நலனை தான் பேசும். அந்த மாநிலம் என்று வருகிற போது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற நாட்டு கட்சிகள் கர்நாடக மக்களின் நலனையே பேசும். அப்போ அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்களின் உரிமையை அற்ப தேர்தல் வெற்றிக்காக, லாபத்திற்காக பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.